ஸோ டைமர் ஃபங்க்ஷன்ஸில் 2 டைமர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதில் ஒன்று பார்த்துருந்தோம், ரைட்? ஸோ செட் டைம் அவுட் அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். ஸோ செட் இன்டர்வல் அப்படிங்கிறது இன்னைக்கு பார்க்கணும். செட் டைம் அவுட் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும்? Given time period delay only once and ஆகும், exit ஆகும். செட் இன்டர்வல் அப்படிங்கிறது given time period intervalல again and again இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணிட்டு இருக்கோம், கால் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? எப்படி ஒரு செட் டைம் அவுட்டை கேன்சல் பண்ணுவீங்க? கிளியர் டைம் அவுட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள டைம் அவுட்டோட இன்ஸ்டன்ஸ், செட் டைம் அவுட்டோட இன்ஸ்டன்ஸ் எடுத்து எதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம்? இன்ஸ்டன்ஸ்னா என்ன? ஒரு காப்பி. ஓகே, இதை எடுத்து எதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம்? ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஸோ கிளியர் டைம் அவுட்டா இந்த செட் டைம் அவுட் இன்ஸ்டன்ஸ் தான் சொல்றோம், வேரியபிள்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? ரைட். ஸோ ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன மெத்தட் பார்க்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா செட் இன்டர்வல். நியூ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். செட் இன்டர்வல் டாட் HTML அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ லுக்கில் ஒரு இன்டர்னல் ஜேஎஸ்க்காக ஸ்கிரிப்ட் டேக். ஓகே, ஸோ செட் இன்டர்வல் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 1ல இருந்து வேல்யூ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எவ்ரி 1 செகண்ட்ஸ்க்கு என்ன பண்ண போகிறோம்? ஒவ்வொரு வேல்யூவாக பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ தூரம் பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால கேன்சல் பண்ணுற வரைக்கும் பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போது ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா வேர் I is equal to 1ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் ஒன்று தேவைப்படுது. ஓகேவா? ஃபார் லூப் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன கவுண்ட் சொல்லியிருந்தீங்களோ இமிடியேட்டாக எல்லாத்தையும் என்ன பண்ணிடும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கும். பட் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா எவ்ரி 1 செகண்ட்ஸ்க்கு தான் ஒவ்வொரு வேல்யூ என்ன ஆகும், நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகி பிரிண்ட் ஆகும். அப்போ சம் டைம் பீரியடை பேஸ் பண்ணி ஐ வாண்ட் டு டூ சம் எக்ஸிக்யூஷன்ஸ். ஓகே, அந்த எக்ஸிக்யூஷன் ஒரு டைம் இருக்க போகுது அப்படின்னா செட் டைம் அவுட், மல்டிபிள் டைம்ஸ் இருக்க போகுது அப்படின்னா செட் இன்டர்வல். ஓகே, அப்போ உள்ளுக்குள்ள போயிட்டு செட் இன்டர்வல் ஆஃப் அப்படிங்கிற அந்த மெத்தட்குள்ள 2 ஆர்குமெண்ட் நீங்க பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கால்பேக் ஃபங்க்ஷன். இப்போதைக்கு நானே என்ன பண்ணிக்கிறேன், ஒரு அனாமனஸ் ஃபங்க்ஷனை எழுதிக்கிறேன். இந்த அனாமனஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள போயிட்டு வாட் இஸ் த லாஜிக் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிரிண்டிங் த ith வேல்யூ. கரெக்டா? அதனால ஜஸ்ட் கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஐன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறேன், கொடுத்துட்றேன். ஸோ ஐயை பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த டைம் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது ஆல்ரெடி ஐயோட வேல்யூ என்ன இருந்ததோ அதுக்கு வந்து ப்ளஸ் 1 என்ன ஆயிருக்கணும், இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதனால இங்கேயே நான் என்ன பண்ணிக்கிறேன் I ++ சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு இந்த ஃபங்க்ஷன் எவ்வளோ இன்டர்வல்ல கால் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்ரி 1 செகண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இந்த செகண்ட் ஆர்குமெண்ட் நம்ம எப்பவுமே என்ன தான் பாஸ் பண்ணியிருப்போம், மில்லி செகண்ட்ஸ் தான் பாஸ் பண்ணியிருப்போம். 1000 மில்லி செகண்ட் அப்படிங்கிறது ஒரு செகண்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு செகண்ட்ஸ்க்கும் நம்ம 1 2 3 4 5 சொல்லிட்டு வேல்யூ என்ன ஆகிருக்கணும், இன்க்ரீஸ் ஆகி பிரிண்ட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ போய் பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி 1 செகண்ட்ஸ் இந்த வேல்யூ என்ன ஆகிட்டே இருக்கு, நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிட்டே இருக்கு. ஓகேயா? ஸோ எவ்வளோ தூரம் பிரிண்ட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்களாம் அதை கிளியர் பண்ணாத வரைக்கும் என்ன ஆகிட்டு இருக்கும், எக்ஸிக்யூட் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செட் டைம் அவுட்டை கிளியர் பண்ணும் போதே இப்போ செட் இன்டர்வல் என்ன பண்ணணும், நம்ம கிளியர் பண்ணுவோம். என்னோட ஐயோட வேல்யூ 10 ரீச் பண்ண உடனே நான் அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஐயோட வேல்யூ எதை ரீச் பண்ண உடனே 10 ரீச் பண்ண உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சேம் கிளியர் டைம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் பார்த்தோம்ல, அதே மாதிரி இந்த இடத்துல கிளியர் இன்டர்வல்னு சொல்லிட்டு என்ன இருக்கு, ஒரு மெத்தட் இருக்கு. ஒன்ஸ் அகைன் இதை தூக்கி நீங்க ஒரு வேரியபிள் போயிட்டு என்ன பண்ணிருக்கணும், ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும். இதோட செட் இன்டர்வல் இன்ஸ்டன்ஸ் எடுத்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணியிருக்கணும். ஓகே, அப்போ ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு வேர் SI அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன், செட் இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்க கிளியர் பண்ணுங்க பார்க்கலாம். ஐயோட வேல்யூ 10 ரீச் ஆன உடனே கிளியர் பண்ணுங்க. ஐயோட வேல்யூ 10 ரீச் பண்ண உடனே இந்த செட் இன்டர்வலை கிளியர் பண்ணி if I equal to 10. கண்டிஷன் போட்டு தானே கிளியர் பண்ணணும். கிளியர் இன்டர்வல்னு சொல்லி போட்டீங்கன்னா என்ன, நான் சொல்றேன்ல ஐயோட வேல்யூ 10 இருந்தா கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஐயோட வேல்யூ 10 இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணணும்ல, அப்போ ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும்ல. சொல்லுங்க, if I equal to என்னவா இருந்துச்சுன்னா 10 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, கிளியர் பண்ணுங்க. அப்போ 10 கீழே இருந்தாலும் கிளியர் பண்ணாது, 10க்கு மேலே போறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா 10 வந்தோடனே அது என்ன பண்ணிட்டுரும், கிளியர் பண்ணி விட்டுரும். ஒன்ஸ் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா
அடுத்து நீங்க இந்த செட் இன்டர்வல் நீங்களா கால் பண்ணாத வரைக்கும் திரும்ப என்ன ஆகாது, அது எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, அப்போ ஜஸ்ட் உள்ளுக்குள்ள போயிட்டு கிளியர் இன்டர்வல் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உள்ளுக்குள்ள வாட் இஸ் ஆர்குமெண்ட் எஸ்ஐ செட் இன்டர்வலோட இன்ஸ்டன்ஸ் எது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், எஸ்ஐ தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நான் பேஜ் போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நான் கிளியரே பண்ணல அப்படின்னா இன்னும் என்ன ஆகிட்டே இருக்காது, கால் ஆகிட்டே இருக்கு. ஓகே, இப்போ போயிட்டு நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா ஐயோட வேல்யூ 10 வரைக்கும் நம்மளுக்கு லாக் வர போகுது. 10 வந்த உடனே அதே என்ன பண்ணிட போகுது, கிளியர் பண்ணிட போகுது. ஓகே பாருங்க, அவ்வளோதான். ஐ வேல்யூ 10 ரீச் பண்ண உடனே என்ன பண்ணுறோம், நம்ம கிளியர் பண்ணிட்டோம். ஓகே ரைட். இப்போ இந்த செட் இன்டர்வல் வச்சு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் நிறைய வெப்சைட்ஸ் போனீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்ல வந்து டைம் ஓடிட்டு இருக்கும். இங்கே ஒரு டைமர் காமிச்சிட்டு இருப்பாங்க. ஓகே பார்த்துருப்பீங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஐஆர்சிடிஸில் டிக்கெட் புக் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல டைம் ஓடிட்டு இருக்கும். கரெக்டாக 11 o'clock தான் தட்கல் டிக்கெட் என்ன ஆகும், ஸ்டார்ட் ஆகும். அப்போ அந்த இடத்துல எப்படி ஒரு கிளாக் காமிக்கிறாங்க, வாட் இஸ் த கான்செப்ட், அந்த இடத்துல ஏதாவது ஒரு கிளாக் இதாக இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. என்ன லாஜிக் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எவ்ரி 1 செகண்ட்ஸ்க்கு கரண்ட்டாக லோக்கலாக இருந்துச்சுன்னா நம்மளோட சிஸ்டம் டைம் எடுத்து காமிக்க போகிறாங்க, சர்வராக இருந்துச்சுன்னா கரண்ட் சர்வர் டைம் எடுத்து என்ன பண்ண போகிறாங்க, காமிக்க போகிறாங்க. அப்போ எவ்ரி 1 செகண்ட்ஸ்க்கும் அந்த கரண்ட் டைம் எடுத்து ஷோ பண்ணுறாங்கல்ல, அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கிளாக் ஓடுற மாதிரி தெரியும். பட் என்ன பண்ணல, கிளாக் எல்லாம் ஓடல். ஓகேவா, என்ன பண்ணுறாங்கன்னு புரியுதுல்ல. இப்போ இந்த செகண்ட்ல நான் அந்த டைம் எடுத்து காமிச்சேன்னா இதை காமிக்கும், அடுத்த 1 செகண்ட்ல நான் அடுத்த டைம் எடுத்து காமிச்சேன்னா எனக்கு என்ன காமிக்கும், அடுத்தடுத்து டைம்ஸ் அந்த செகண்ட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, பார்க்குறதுக்கு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஒரு கிளாக் ரன் ஆகிற மாதிரி தெரியும். பட் அங்கே கிளாக்லாம் ரன் ஆகலை. வாட் இஸ் த கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எவ்ரி செகண்ட் தே ஆர் ஃபெச்சிங் த கரண்ட் டைம் அண்ட் டிஸ்பிளேயிங் இட். ஓகே, இப்போ அது மாதிரி தான் ஒன்று பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா கரண்ட் டைம் எடுத்து ஷோ பண்ண போகிறோம். ஸ்டாப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா அப்படியே டைமை ஃப்ரீஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு அடுத்த டைம் என்ன ஆகாது, ரன் ஆகாது. ஓகே ரைட். இப்போ எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க எப்படி ஷோ பண்ணணும், என்ன பண்ணணும் எல்லாமே தெரியும்ல. என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம், செட் டைம் ஓட்டா செட் இன்டர்வலா, செட் இன்டர்வல். ஏன்னா எவ்ரி 1 செகண்ட்ஸ் ஒன்ஸ் என்ன ஆகிட்டே இருக்கணும், எனக்கு கால் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா ரைட். ஸோ நியூ ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், timer.html அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான யூஐ வந்து எடுத்து வச்சிருந்துருக்கலாம். ஓகே, ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம டைம் ஷோ பண்ண போகிறோம். ஷோ பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ஏதோ ஒரு எலமெண்ட் ஒன்று வேணும்ல, அதோட இன்னர் ரிஜிஸ்டரில் தான் டைம் காமிக்க முடியும். ஸோ அதனால் நான் என்ன வச்சுக்கிறேன், பி டேக் வச்சுக்கிறேன். ஸோ இதில் ஒரு ஐடி கொடுத்துட்டு ஜஸ்ட் ஏதோ ஒரு நேம் நான் ரெலவெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு என்ன வச்சுக்கிறேன், டைப்னே வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டார்ட் டைம் சொல்லிட்டு பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா டைம் இந்த இடத்துல ஓட ஆரம்பிச்சிடணும். ஸ்டாப் டைம் சொல்லி கொடுத்தோம்னா டைம் அப்படி என்ன ஆயிடணும், ஃப்ரீஸ் ஆயிடும். ஓகேவா, ஸோ நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க, யோசிச்சு சொல்லுங்க. எல்லாமே டெக்னிக்கலாக உங்களுக்கு தெரியும், லாஜிக் வைஸ் யோசிச்சு சொல்லுங்க. ஓகே ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த பட்டன் கிளிக்ல ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகிறோம், நம்ம கால் பண்ண போகிறோம். ஓகே, அதே லாஜிக் தான். இப்போ நம்ம முன்னாடி சொன்னோம்ல, நம்ம இந்த ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு கரண்ட் டைம் எடுத்து டிஸ்பிளே பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகே, அப்போ அந்த பட்டன் கிளிக்ல எனக்கு ஆன் கிளிக்ல ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்கணும், நான் கால் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கெட் டைமர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபங்க்ஷன் கெட் டைமர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டைம் எடுத்து ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ண போகிறோம். எப்படி டைம் எடுக்கிறது ஜாவாஸ்கிரிப்ட்ல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல டைம் மட்டும் உங்களால் தனியாக எடுக்க முடியாது, ஒரு டேட் ஆப்ஜெக்ட்ல இருந்து தான் டைமை தனியாக எடுக்க முடியும். ஓகே, அப்போ ஜாவாஸ்கிரிப்ட்ல எப்படி ஒரு டேட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். நீங்க டேட் எடுத்தாலே போதும், அதுல டேட்டு, மந்த், இயர், டைம் ஜோன் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து எது எது வேணுமோ அதை வந்து தனித்தனியாக நீங்க பிரிச்சு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒரு டேட்டா கெட் பண்றது, ஓகே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள். வேர் டிடி ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ டேட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு ஒரு டேட்டை ஒரு ஆப்ஜெக்டா கொடுத்துரும், எதுல, டிடிங்கிற இந்த வேரியபிள்ல. ஓகே, இப்போ இந்த வேரியபிள் எனக்கு என்ன கிடைச்சது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா, அப்படின்னா தான் டேட்ல என்ன கிடைச்சது அதுல இருந்து எப்படி டைம் போட்டு தனியாக எடுக்கணுங்கிறது தெரியும். ஓகே,
ரைட், எனக்கு டேட் கிடைச்சிருச்சு. அதை எங்கே டிஸ்பிளே பண்ண போறோம்? இந்த பேராகிராஃப் ஐடிங்க இதுக்குள்ள டிஸ்பிளே பண்ண போறோம். சொல்லுங்க. document dot determined by id of time dot html equal to dt. இப்பயே பாருங்க, ஓகே, நான் ஒவ்வொரு வாட்டி பட்டனை கிளிக் பண்ண அந்த டைம் என்ன ஆகிட்டே இருக்குன்னு மாறிட்டே இருக்கும். இப்போ நான் பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு டைம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இதுதான் டைம் 8:24 and 46 seconds. மறுபடியும் ஸ்டார்ட் டைம் சொல்லிட்டு மறுபடியும் பட்டனை கிளிக் பண்ணுறேன். அப்போ என்ன டைமோ அந்த டைம் என்ன ஆகிட்டு இருக்கு எனக்கு கிடைச்சிட்டே இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எவ்ரி 1 seconds இந்த மாதிரி காமிச்சிக்கிட்டே இருக்க போறோம். பார்க்கறதுக்கு எப்படி தெரியுது? ஒரு டைம் ஓடுற மாதிரி தெரியுது. பட் டைம் ஓடுதாங்க? டைம் எல்லாம் ஓடல. ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ எனக்கு இவ்வளோ பெரிய டேட் வேண்டாம், இதுல இருந்து எனக்கு டைம் மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த டேட் ஆப்ஜெக்ட்ல இருந்து நீங்க தனியா டைம் மட்டும் என்ன பண்ணிட முடியும்? பிரிச்சு எடுத்துட முடியும். ஓகே, ஸோ எப்படி அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா அதை சேவ் பண்றதுக்காக தனியாக எனக்கு ஒரு வேரியபிள், ஃபார் எக்ஸாம்பிள் டைம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகே, இந்த டைமுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே, அது வேரியபிள், இது என்னது? எலமெண்டோட ஐடி வேல்யூ. ஓகே, ஸோ வேர் டைம் ஈக்குவல் டு சொல்லிட்டு இப்போ நம்ம டேட் ஆப்ஜெக்ட் எதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம்? டேட்டிங்கிற ஒரு வேரியபிள், ரைட்? அப்போ டேட்டிங்கிற அந்த டேட் ஆப்ஜெக்ட் டாட் கெட் டு லோக்கலி டைம் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைம் மட்டும் என்ன பண்ணியிருப்பது? தனியாக கிடைச்சிருக்கும். இப்போ எனக்கு இந்த டைம்ல என்ன கிடைச்சது அப்படிங்கிறத எடுத்து நான் அந்த டிடிக்கு பதிலாக அதை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். டிடியில் ஃபுல் டேட் கிடைச்சதுல, இப்போ டைம்ல என்ன கிடைச்சதுங்கிறத மட்டும் எடுத்து காமிக்கிறேன். ஸோ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஸ்டார்ட் டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா எனக்கு என்ன மட்டும் கிடைச்சிருச்சு? டைம் மட்டும் கிடைச்சிருச்சு. ஸோ பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக் ரன் ஆகிற மாதிரியே இந்த இடத்துல காமிச்சிட்டு. ஓகே, இதுதான் இப்போ எதுக்குள்ள நம்ம போட போகிறோம்? செட் இன்டர்வலுக்குள்ள தூக்கி போட போகிறோம். ஓகேவா? ரைட், சொல்லுங்க என்ன பண்ணலாம்? எல்லாமே பண்ணி வச்சுட்டேன். நீங்க இதை செட் இன்டர்வலுக்குள்ள போட்டு ஆட்டோமேட் பண்ணா மட்டும் போதும். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணும்? எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிட்டேன்ல, அதை ஓட விட்டா மட்டும் போதும். ஓட விடுங்க. செட் இன்டர்வல் get time set interval or get time comma 1000 whatever. ஓகே, இப்படியே செட் இன்டர்வல் போட்டுடலாமா? வேரியபிள் எனக்கு எப்போ டைம் ஸ்டார்ட் ஆகணும்? பட்டனை கிளிக் பண்ணும்போது. ஓகேவா? அப்புறம் தான் எனக்கு டைம் எடுத்து ஓட ஆரம்பிக்கணும். நீங்க பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ண உடனே டைம் என்ன இருக்கக்கூடாது, எனக்கு வந்துடக்கூடாது. ஸோ செட் இன்டர்வல் எதுக்குள்ள இருக்கணும்? ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கணும். அப்படின்னா தான் ஆன் டிமாண்ட்ல என்னால கால் பண்ண முடியும். இல்லைன்னா பேஜ் லோட் ஆனோடனே என்ன ஆரம்பிச்சிடும்? எனக்கு டைமர் ஆரம்பிச்சிடும். அப்போ செட் இன்டர்வல் எதுக்குள்ள இருக்கணும்? ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கணும். ஓகே, அதனால என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா தனியா ஒரு ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஷோ டைமர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். இதுக்குள்ளதான் என்ன செட் பண்ண போறோம்? செட் இன்டர்வல் செட் பண்ண போறோம். ஓகேவா? ரைட், சொல்லுங்க. செட் இன்டர்வல் ஆஃப் கெட் டைமர். அதான் ஆல்ரெடி எழுதி வச்சிட்டோம்ல. ஸோ கெட் டைமர் ஆஃபா கெட் டைமரா? கெட் டைமர் தான். கமா 1000 எவ்ரி 1 seconds கொஞ்சம் தானே கால் ஆகணும். சரி, இப்போ ஆன் கிளிக்ல கெட் டைமரை கால் பண்ணுமா, ஷோ டைமரை கால் பண்ணுமா? ஆன் கிளிக்ல கெட் டைமரை கால் பண்ணுமா, ஷோ டைமரை கால் பண்ணுமா? ஷோ டைமர். எதை கால் பண்ணணும்? ஷோ டைம் தான் கால் பண்ணணும். ஷோ டைமை கால் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கெட் டைமர் என்ன ஆயிடும்? கால் ஆயிடும். நீங்க கெட் டைமரை கால் பண்ணீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் கடைசி காலே ஆகாது. ஒரு டைம் தான் என்ன பண்ணும்? டேட்டா எடுத்துட்டு வரும். அப்போ ஆன் கிளிக்ல தான் கால் பண்ண போறோம், ஷோ டைம்ல தான் கால் பண்ண போறோம். ஓகே, ரைட். ஸோ இது ஒர்க் ஆகும். பட் இது ஒரு சின்ன ஒரு பக் இருக்கு. ஓகே, பக் இருக்கு மீன்ஸ் ஒரு இஷ்யூ இருக்கு. ஓகே, அது என்ன இஷ்யூ, எப்படி ஃபிக்ஸ் பண்றீங்கிறது நீங்க தான் சொல்ல போறீங்க. ஸோ பாருங்க, நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் ஸ்டார்ட் டைம் சொல்லிட்டு கிளிக் பண்ணோன்னே எனக்கு என்ன வரணும்?
டைம் வரணும். பட் ஸ்டார்ட் டைம் சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணி 1 செகண்ட் கழிச்சு தான் எனக்கு என்ன வருது, டைமே வருது. அதுக்கடுத்து டைம் அஸ் யூசுவல் என்ன ஆகுது, ஓடிட்டு தான் இருக்கு. ஓகே ரைட். உடனே டெஸ்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இப்படி ஒரு கோடை வந்து நீங்க டெஸ்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா டெஸ்டர் செக் பண்ணிட்டு அவருக்கு தெரியாது நீங்க இன்டர்வல் எல்லாம் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு கிளிக் பண்ண உடனே டைம் வர மாட்டேங்குது, கிளிக் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எனக்கு டைம் வருதுன்னு சொல்லிட்டு என்ன போட்டுருவாரு, இஷ்யூ போட்டுருவார். இந்த இஷ்யூ நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க? ஆக்சுவலி இந்த இஷ்யூ ஃபிக்ஸ் பண்றதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஒன்று பேட் வே, இன்னொன்று வந்து ப்ராப்பரான வே. எதை சொல்றீங்கன்னு பார்க்கலாம். சொல்லுங்க, எப்படி இந்த இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணலாம்? பட்டன் கிளிக் பண்ணோன்னே என்ன வரணும், டைம் வரணும். பட் இது என்ன பண்ணுது, 1 செகண்ட் ஏரியால டைம் எடுத்து வருது. ஸோ எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணலாம்? கேஸ் ஆன்லைன்ல ஆன்சர் பண்ணுங்க. ரெண்டு வழி இருக்கு. 2 வழியில் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இனிஷியலா அந்த டைம் இன்டர்வல் வந்துட்டு 0ன்னு கொடுத்துருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தனே இங்கேயா? அங்கதாங்க சார். ஆனா அகைன் நம்ம வந்துட்டு அடுத்து அகைன் 1000 மாத்தணும். கிளிக் ஈவென்ட்ல 0ன்னு கொடுத்துட்டு தென் அகைன் அப்படி பண்ண முடியாதுல்ல. புரியல என்னன்னு சொல்லிட்டு, என்ன இஷ்யூ இருக்குன்னு புரியுதுல்ல. ஓகேவா, ஃபிக்ஸ் பண்ணுங்க. டைம் அது மேலே கொடுத்து 0 பண்ணுங்க. நீங்க எங்கே கால் பண்ணாலும் அப்படிதானப்பா ஒர்க் ஆகும். ஃபங்க்ஷன் தானே, நீ சொல்லும் போது தானே எக்ஸிக்யூட் ஆக போகுது. எங்க போட்டான்னு எனி ஒன்? இன்டர்வல் கம்மி பண்ணலாங்க சார். சொல்லுங்க. இன்டர்வல் டைமிங் வந்து கம்மி பண்ணா டைம் இல்லை இதாகும்ல. ஓகே, நான் சொன்னா 2 வே, அந்த 2 வேல ஒரு வே பேட் வேன்னு சொன்னேன்ல, அதான் இது. ஓகேவா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இன்ட்ரோல கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, கம்மி பண்ணிடும். 1000 அப்படிங்கிற பதில் என்ன கொடுத்துருக்கேன், 100 சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு பெரிய அளவில் டிஃபரன்ஸ் தெரியாது. பட்டனை கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகிடும், ஃபங்க்ஷன் கால் ஆகிடும். பட் நான் 100 சொல்லி கொடுத்ததுனால 1 செகண்ட்குள்ள இது என்ன பண்ணும் அப்படின்னா 10 டைம் டேட்டா எடுத்துடும். 10 டைம் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், கால் பண்ணும். 1 செகண்ட்ல எத்தனை டைம் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும், 10 டைம் கால் பண்ணும். ஓகே பாருங்க, நான் போயிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்றேன். இது இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் வச்சு காமிக்கிறேன் அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும். அது இந்த பாடி டேக்ல உங்களுக்கு அப்டேட் ஆகுறது இது தெரியும். 1 செகண்ட்ல எத்தனை டைம் டேட்டா அப்டேட் பண்ண போகுதுன்னு சொல்லி பாருங்க. இப்போ நான் ஸ்டார்ட் டைம் சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்றேன், எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆயிடுச்சு. பட் இங்க பாருங்க ஒரு ஃபிளிக்கரிங் உங்களுக்கு தெரியுதா, ஒரு இது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஓகே, அப்படியே என்ன பண்ணிட்டே இருக்கு, 1 செகண்ட்ல 10 டைம் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அப்டேட் பண்ணிட்டே இருக்கு. தெரியுதா, பிளர்ரா அது தெரியுதா இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்கு, 1 செகண்ட்ல 10 டைம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஓகே, ஸோ இது கரெக்டானு சொல்லிக்கிறேன் கிடையாது. எனக்கு நல்லா தெரியும் அடுத்த செகண்ட்ல தான் எனக்கு வந்து டேட்டா மாறும்னு சொல்லிட்டு, அதுக்குள்ள எதுக்கு நான் 10 டைம் அதை கால் பண்ணணும். கரெக்டா? ஸோ இப்படி என்ன பண்ணக்கூடாது, ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே, பட் அன்வர் குட் ட்ரை. ஓகே சார். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்போ?
ப்ராப்பரான வே என்ன? ஒருத்தர் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. 4 லைன் தான் இருக்கு. 1 2 3 4 லைன் தான் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா சொல்லிடலாம். இவ்வளவு டைம் தேவையே கிடையாது. சரி, நானே சொல்லிடுறேன். பட்டனை கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. கால் ஆகி இந்த கோடு என்ன ஆயிருக்கும்? ரீட் ஆயிருக்கும். அது என்ன பண்ணும்? இதுல எக்ஸிட் ஆனதுல இருந்து 1 செகண்ட் கழிச்சு தானே அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். அப்படிதானே? அதனாலதான் நம்மளுக்கு டிலே ஆகுது. அப்படிதானே? அப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்றீங்க. கால் பண்ணும்போதே ஒரு டைம் மேலே இருக்கிற ஃபங்க்ஷனை நீங்களா மேனுவலா ஒரு டைம் கால் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஒரு டைம் இந்த ஃபங்க்ஷன் நீங்க கால் பண்ணி விட்டுருப்பீங்க. அது வழியா டேட் வந்திருக்கும். அதுக்கடுத்து எவ்ரி 1 செகண்ட்ஸ்க்கு இது அதோட வேலையை பார்த்துக்கிற போகுது. அவ்வளவுதானே? இது என்ன கஷ்டம் இருக்கு? யோசிச்சு பாருங்க. கரெக்டா இல்லையா? இதுதான் கஷ்டம் இருக்கா? யோசிச்சீங்கன்னா சொல்லியிருந்துருக்கலாம். பட்டனை கிளிக் பண்றோம், ஃபங்க்ஷன் கால் ஆகுது. எனக்கு ஏன் 1 செகண்ட் டிலே ஆகுதுன்னா இதனால தான் 1 செகண்ட் டிலே ஆகுது. அப்போ டிலே ஆகக்கூடாதுன்னு என்ன பண்ணணும்? 1 செகண்ட் முன்னாடியே நான் டேட் எடுத்து காமிக்கணும். 1 செகண்ட் முன்னாடியே டேட் எடுத்து காமிக்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம கிட்ட ஃபங்க்ஷன் இருக்கு. அதை கால் பண்ணி விடுவோம். அப்போ ஒரு டைம் நீங்க மேனுவலா கால் பண்ணி விட்டுறீங்க. அதுக்கு அடுத்து செட் இன்டர்வல் ஆட்டோமேட் பண்ண போகுது. அதுதானே? யோசிச்சீங்களா? சரி, கொஞ்சம் பெட்டரா இருங்க. ஸோ பாருங்க, ஸ்டார்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்றோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம். அதுக்கடுத்து செட் இன்டர்வல் என்ன பண்ணிக்கிறது? அதோட ஒர்க்கை பார்த்துக்கிறது. ஓகேவா? ரைட். ஸோ இது வந்து நான் பண்ணியிருக்கிறேன். ஸ்டாப் டைம்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த டைம் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும். அதுக்கடுத்து இந்த டைம் என்ன ஆகக்கூடாது? ரன் ஆகக்கூடாது. அதை நீங்க பண்ணிடுங்க. ஓகேவா? ஸ்டாப் டைம் பட்டனை கிளிக் பண்ண உடனே என்ன ஆயிடணும்? டைம் என்ன டைம்ல நீங்க ஸ்டாப் பண்ணீங்களோ அப்படியே நின்றணும். அதுக்கடுத்து ஸ்டார்ட் டைம் சொல்லிட்டு நீங்க கிளிக் பண்ணாதான் மறுபடியும் டைம் ஸ்டார்ட் ஆகணும். மறுபடியும் ஸ்டாப் டைம் சொல்லி கிளிக் பண்ணீங்கன்னா டைம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றணும். ஓகேவா? அது இந்த ஃபைல் எடுத்துட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைல் எடுக்காதீங்க. தனியா இந்த மாதிரி ஒன்று நீங்க ட்ரை பண்ணிட்டு ஸ்டாப் டைம்ங்கிறத பண்ணி முடிச்சிடணும். ஓகேவா? சரி. ஸோ இந்த செட் இன்டர்வல் எல்லாம் மேக்ஸிமம் என்ன மாதிரியான சினாரியோக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அனிமேஷன்ஸ் பாருங்க. நான் வேணா ஒரு அனிமேஷன் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு இமேஜ். ஓகே, இது என்னது? ஒரு ஜிஃப் இமேஜ். பாக்குறதுக்கு எப்படி தெரியுது? இது அப்படியே நம்மளோட ப்ரௌசர்ல மூவ் ஆகிற மாதிரி தெரியுது. பட் இது நம்ம ப்ரௌசர்லாம் மூவ் ஆகுதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரௌசர்லாம் என்ன பண்ணல, மூவ் பண்ணல. என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த இமேஜ் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு ½ செகண்ட்ஸ் ஒன்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இதோட பிக்சல் வந்து மாற்றி வச்சுக்கிட்டே இருக்கும். ரைட்ல இருந்து அடுத்து முன்னாடி, அடுத்து ரைட்ல இருந்து என்ன பண்ணிட்டே இருக்கும்? பிக்சலை கம்மி பண்ணிட்டே வரும். அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி அப்படின்னா, பிக்சலை நீங்க கம்மி பண்ண நேற்று நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான். ஒரு டைம் உங்களோட ஜிபிஎஸ்ல நீங்க இங்க இருக்கீங்க, அடுத்த செகண்ட்ல அங்க போயிட்டீங்க அப்படின்னா அது தூக்கி வைக்கும்போது எப்படி தெரியும்? மூவ் ஆகிற மாதிரி தெரியும். இங்கேயும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். இமேஜ் வந்து பொசிஷன் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம மாத்தி மாத்தி வச்சுட்டு இருக்கிறோம். பட் அது பாக்குறதுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, ஒரு ட்ரெயின் வந்து மூவ் ஆகிற மாதிரி தெரியுது. பட் இந்த இடத்துல ட்ரெயின்லாம் மூவ் ஆகுதா? கிடையாது. ட்ரெயின் வந்து இந்த ஜிஃப் இமேஜ் இது அப்படியே தான் இருக்கு. வேணா பாருங்க, இந்த ஜிஃப் இமேஜ் மட்டும் நான் காப்பி பண்ணி இன்னொரு ப்ரௌசர்ல போட்டா வராது. ஓகே, ஸோ இப்படிதான் இருக்கு இந்த இமேஜ். இந்த இமேஜை நீங்க மாத்தி மாத்தி வைக்கிறதுனால எப்படி தெரியுது? அது மூவ்மெண்ட்ல பண்றது. ஸோ இந்த மாதிரியான நிறைய அனிமேஷன்ஸ் பண்றதுக்குலாம் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, செட் இன்டர்வல் வந்து யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஓகேவா? சரி. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான் ஹொய்ஸ்டிங். ஓகே, ஹொய்ஸ்டிங்னா என்ன? ஹொய்ஸ்டிங்னா என்ன? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது, ஸோ வாட் இஸ் ஹொய்ஸ்டிங்? ஹொய்ஸ்டிங் என்ன? லிஃப்ட் பண்றது. ஓகே, எதை லிஃப்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா, நேம்டு ஃபங்க்ஷன்ஸையும் வேரியபிள்ஸ் என்ன பண்ண போறோம்? லிஃப்ட் பண்ண போறோம். நேம்டு ஃபங்க்ஷன்ஸ் என்ன ஆகும்? ஹொய்ஸ்ட் ஆகும். எங்கே ஹொய்ஸ்ட் ஆகும்? டாப் ஆஃப் த ஸ்கிரிப்ட். குளோபல் வேரியபிள்ஸ் ஹொய்ஸ்ட் ஆகுமா? குளோபல் வேரியபிள்ஸ் ஹொய்ஸ்ட் ஆகுமா? ஆகும் சார். ஹொய்ஸ்ட் ஆகும். ஓகே, ஆகும் அப்போ நேம்டு ஃபங்க்ஷன்ஸும் ஹொய்ஸ்ட் ஆகுது, குளோபல் வேரியபிள்ஸும் ஹொய்ஸ்ட் ஆகுது அப்படின்னா அதோட ஆர்டர் எப்படி இருக்கும்?
ஃபர்ஸ்ட் லேயர் ஃபுல்லா என்ன இருக்கும்? ஃபங்க்ஷன். அதுக்கு அடுத்த லேயர்ல தான் குளோபல் வேரியபிள்ஸ். ஓகே, வேரியபிள் டெஃபினிஷன் வேஸ்ட் ஆகுமா? டெஃபினிஷன் வேஸ்ட் ஆகாது. என்ன மட்டும் தான் வேஸ்ட் ஆகும்? வேரியபிள் டிக்ளரேஷன் மட்டும் தான் வேஸ்ட் ஆகும். வேல்யூ இன்னும் நீங்க எந்த லைன்ல வேல்யூ ஆட் பண்ணீங்களோ அந்த லைன்ல தான் வேல்யூ அப்படியே இருக்கும். ஓகே, லோக்கல் வேரியபிள்ஸ் வேஸ்ட் ஆகுமா? வேஸ்ட் ஆகுமா? வேஸ்ட் ஆகும். எங்க வேஸ்ட் ஆகும்? டாப் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஓகே, சரி. இப்போ லோக்கல் வேரியபிள்ஸ் டெஃபினிஷன் வேஸ்ட் ஆகுமா? வேஸ்ட் ஆகுமா? ஆகாதான்? ஆகவே ஆகாதுங்க. வேரியபிளோட வேஸ்டாங்கிறது டிக்ளரேஷன் மட்டும் தான் ஆகும். லோக்கல் வேரியபிளா இருக்கட்டும், குளோபல் வேரியபிளா இருக்கட்டும். டெஃபினிஷன் நீங்க எங்க ஆட் பண்றீங்களோ அங்கதான் வேல்யூ ஆட் ஆகும். அதுக்கு எப்படி தெரியும் வேல்யூ கொண்டு போயிட்டு அங்க எடுத்து போகணும்னு சொல்லிட்டு? ஓகேவா? அப்போ லோக்கல் வேரியபிள்ஸும் வேஸ்ட் ஆகும், குளோபல் வேரியபிள்ஸும் வேஸ்ட் ஆகும். பட் ரெண்டுமே டிக்ளரேஷன் மட்டும் தான் வேஸ்ட் ஆகும். டெஃபினிஷன் என்ன ஆகாது? வேஸ்ட் ஆகாது. குளோபல் வேரியபிள்ங்கிறது டாப் ஆஃப் த ஸ்கிரிப்ட், விச் மீன்ஸ் நெக்ஸ்ட் டு ஃபங்க்ஷன்ஸ். லோக்கல் வேரியபிள்ங்கிறது டாப் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ இந்த ஹோஸ்டிங் வச்சு நான் ஒரு கோட் எழுதுறேன், அதுக்கு என்ன அவுட்புட் அப்படிங்கறத சொல்லுங்க. ஓகேவா? ஹோஸ்டிங் தெரியும்ல? ஓகே, ரைட். கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. ஸோ நியூ ஆர் ஃபைல் hosting.html அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உள்ள ஒரு ஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ hosting எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா console.log இதோட அவுட்புட் என்ன? எரர்னா எரர்னு சொல்லுங்க. அவுட்புட்னா என்ன அவுட்புட் சொல்லுங்க. கைஸ் ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்றவங்க உங்களோட ஆன்சரை சாட்ல டைப் பண்ணுங்க. எரர்னா எரர். அவுட்புட் வரும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா என்ன அவுட்புட்? சாட்ல ஆன்சர் பண்ணுங்க. உங்களோட அவுட்புட் என்ன அப்படி இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் என்னன்னு சொல்லிட்டு. இல்ல எரர்னா எரர்னு சொல்லுங்க. இப்படி போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்படி இருக்கு ஃபங்க்ஷன். ஓகே, others please answer. ஓகேவா?
சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க ஆன்சர் என்ன? F name undefined. சொல்லுங்க, எரரா Error. அவுட்புட்டா? Error. எரர். நீங்க எரர். நீங்க சொல்லுங்க, யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, யோசிக்கிறீங்களா? யோசிச்சு சொல்லுங்க. நீங்க எரர். எரர். சரி, எரர்னா என்ன எரர்னு சொல்லணும். நீங்க எரர் என்ன எரர்? என்ன எரர்? மணிகண்டன் எப்படி எஃப் நேம் எல் நேம் சொல்லிட்டு லாக் ஆகும்? வேரியபிள் தானே கால் பண்ணியிருக்கோம். ஒன்று எரர் வரணும், இல்லை வேல்யூ வரணும். ஓகே சார். என்ன எரர்? யாரெல்லாம் எரர் சொன்னீங்க? என்ன எரர்? F name not defined. எஃப் நேம் Not defined. ஓகே. வேற தம்பி என்ன எரர்? வேற நீங்க எரர் தானே சொன்னீங்க. என்ன எரர்? அதான் சொல்லுங்க, என்ன எரர்? இப்போ எரர்னு ஏதோ ஒன்று யோசிச்சு தானே சொல்லியிருப்பீங்க. அப்போ என்ன எரர்னு சொல்லுங்க. அவங்க சொன்னதாலும் சொல்லிட்டாங்கிறீங்களா? ஆ, நீங்க சொல்லவே இல்லையா? சொல்லுங்க, என்னது? வேல்யூ வந்துருமா? சொல்லுங்க. நீங்க எரர் தானே சொன்னீங்க. என்ன எரர்? F9 சொல்லுங்க, என்ன எரர்? நீங்க எரர் தானே சொன்னீங்க. புரியல, எதுவுமே சொல்லியா? அப்ப சொல்லுங்க. நீங்க சொன்ன அதே ஹோஸ்டிங் லாஜிக் தான். அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு சொல்றதுக்கு என்ன எரர்னா என்ன எரர்னு சொல்லுங்க, அவுட்புட்னா என்ன அவுட்புட் சொல்லுங்க. ஹோஸ்டிங் சொன்னீங்கல்ல, ஹோஸ்ட் ஆகும், டிக்ளரேஷன் தான் ஹோஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல, அழகா சொன்னீங்கல்ல. அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி சொல்லுங்க, வேல்யூவா எரரான்னு சொல்லிட்டு. சார் வெல்கம் அன்டிஃபைன்டு வரும் சார். யார் ஆன்சர் பண்ணது? மணிகண்டன் சார். வெரி குட் மணிகண்டன், அதான் கரெக்ட். அதே ஹோஸ்டிங்ல இந்த ப்ரோக்ராம் மாறுது பாருங்க. இது இங்க என்ஜின்குள்ள போகும்போது, ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின்குள்ள போகும்போது ஹோஸ்டிங்கிற கான்செப்ட்ஸ் பேஸ் பண்ணி நேம்டு ஃபங்க்ஷன்லாம் ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் ஆகும்னு சொல்லி பேசணுமா? இதுல எது நேம்டு ஃபங்க்ஷன்? Hosting example. இதுதான் நேம்டு ஃபங்க்ஷன். நேம்டு ஃபங்க்ஷன் எல்லாமே எங்க ஹோஸ்ட் ஆகும்? டாப் ஆஃப் த ஸ்கிரிப்ட். அப்ப இது அப்படியே கட் ஆகி எங்க போயிடும்? டாப் ஆஃப் த ஸ்கிரிப்டுக்கு போயிடும். கரெக்டா? அக்செப்ட் பண்றீங்களா? அடுத்து குளோபல் வேரியபிள்ஸ்லாம் ஹோஸ்ட் ஆகும்னு சொல்லி பேசணும். குளோபல் வேரியபிள்ஸ் எது மட்டும் ஹோஸ்ட் ஆகும்? டிக்ளரேஷன் மட்டும் தான் ஹோஸ்ட் ஆகும். அப்ப இங்க இருக்கிற வேர் எல் நேம் ஈக்குவல் டு கிறிஸ் அப்படிங்கிறது டாப் ஆஃப் த ஸ்கிரிப்டுக்கு போகும்போது, விச் மீன்ஸ் ஃபங்க்ஷனுக்கு அடுத்த லைன் போகும்போது வேர் எல் நேம் அப்படிங்கிறது மட்டும் இங்க போயிடும். அக்செப்ட் பண்றீங்களா? அடுத்து லோக்கல் வேரியபிள்ஸ் ஹோஸ்ட் ஆகும்ல, லோக்கல் வேரியபிள்ஸும் என்னது மட்டும் தான் ஹோஸ்ட் ஆகும் சொன்னீங்க? டிக்ளரேஷன் மட்டும் தானே ஹோஸ்ட் ஆகும். அப்ப இங்க இருக்கிற வேர் எஃப் நேம் அப்படிங்கிறது ஜஸ்ட் இந்த டாப் ஆஃப் த ஃபங்க்ஷனுக்கு என்ன ஆயிருக்கும்? ஹோஸ்ட் ஆயிருக்கும். இப்படி மூவ் ஆயிருக்குமா? அப்ப இந்த இடத்துல என்ன இருக்காது? வேரியபிள் டிக்ளரேஷன் மறுபடியும் இருக்காது. ஓகே, அப்போ உங்களோட ப்ரோக்ராம்
கம்பைலருக்குள்ள போகும்போது இந்த மாதிரி தான் என்ன இருக்கும், மாறி இருக்கும். அப்போ இதோட அவுட்புட் என்ன, வெல்கம் அன்டிஃபைன்ட் அன்டிஃபைன்ட் தானே. ஃபங்க்ஷன் கால் ஆகுது, கால் ஆகும்போது வேர் எஃப் நேம் சொல்லிட்டு இருக்கு. அதுல ஏதாவது வேரியபிள் இருக்கா, இல்ல. ஆல்ரெடி குளோபல் வேரியபிள் பாத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் கால் ஆகிறதுக்கு முன்னாடி தான் இருக்கு, அப்புறம் இல்லை. அப்ப இதுலயும் என்ன மட்டும் தான் இருக்கு, அன்டிஃபைன் தான் இருக்கு. அப்ப எஃப் நேம்லயும் என்ன வேல்யூ தான் இருக்கு, அன்டிஃபைன் தான் இருக்கு. எல் நேம்லயும் என்ன தான் இருக்கு, அன்டிஃபைன் தான் இருக்கு. அப்ப என்ன அவுட்புட், அன்டிஃபைன் அன்டிஃபைன். இது ஏன் எரர் சொல்றீங்க, வேல்யூ சொல்றீங்க, இதுதானே. கொஞ்சம் எத்திக்கு நீங்க சொன்னதை அப்படியே அரேஞ்ச் பண்ணியிருந்தாலே போதுமே, கிடைச்சிருக்குமே வேல்யூ. கைஸ், நீங்க எவ்வளவு தூரத்துக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறீங்களோ அப்பதான் நான் உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுக்கணும்னு தோணும். நீங்க இப்படிதான் இருந்தீங்க அப்படின்னா ஓகே, உங்களுக்கு இதுக்கு மேல சொன்னா புரியாது, இந்த லெவல்ல சொன்னா போதும் அப்படிங்கிறதோட என்ன ஆயிடும், நானுமே ஸ்டாப் பண்ணிடுவேன். கோர்ஸ்ல இருக்கிறத கவர் பண்ணிடுவேன், அது என்னோட வேலை. அதை தாண்டி நான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா நீங்க எவ்வளவு தூரத்துக்கு இன்வால்மெண்டா இருக்கீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு தான் என்னால் பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேர் அப்படி இருந்தா கூட நான் அவங்களுக்காக அப்படின்னாவது நான் பண்ண முடியும். ஓகேவா, பார்த்துக்கோங்க. ஓகே, ஹோஸ்டிங் ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா கிளைண்ட் சைட் ஸ்டோரேஜ் இல்ல வெப் ஸ்டோரேஜ். ஸோ கிளைண்ட் சைட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது, கிளைண்ட்னா இந்த இடத்துல என்னது, நம்மளோட ப்ரௌசர். ப்ரௌசர்ல கொண்டு போயிட்டு என்ன பண்ண போறோம், சம் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ HTML5 வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து தான் ப்ரௌசர்லாம் சம் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்க வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணணும்னா கிளைண்ட் சைட்ல வேல்யூ ஸ்டோரே பண்ண முடியாது. ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னாலே ஒன்று டேட்டாபேஸ்ல போய் ஸ்டோர் பண்ணணும், இல்ல சர்வர்ல இருக்கிற ஏதாவது ஒரு ஃபைல்ல போய் தான் என்ன பண்ணணும், ஃபைல ரைட் பண்ணணும். ஓகே, பட் HTML5 வந்ததுக்கு அப்புறம் ப்ரௌசர்லேயே ஸ்டோர் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதில் 2 இம்பார்ட்டன்டான ஸ்டோரேஜஸ் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா லோக்கல் ஸ்டோரேஜ், இன்னொன்று என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா செஷன் ஸ்டோரேஜ். இது ரெண்டுமே எங்கே தான் ஸ்டோர் ஆக போகுது, இன் அவர் ப்ரௌசர். நம்மளோட ப்ரௌசர்ல போயிட்டு தான் என்ன பண்ண போறோம், ஸ்டோர் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லோக்கல் ஸ்டோரேஜ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் செஷன் ஸ்டோரேஜ் பார்க்கலாம். ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது இட்ஸ் அ பெர்மனன்ட் ஸ்டோரேஜ். நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்களா டெலீட் பண்ணாத வரைக்கும் அந்த வேல்யூ என்ன ஆகாது, டெலீட்டே ஆகாது. பட் செஷன் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது இட்ஸ் அ டெம்பரரி ஸ்டோரேஜ். ஓகே, ஸோ நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் இன்ஆக்டிவா இருந்தாலோ, இல்ல இந்த ப்ரௌசரோட டேபை நீங்க க்ளோஸ் பண்ணாலோ, எந்த டேப்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்களோ அந்த டேபை க்ளோஸ் பண்ணீங்கனாலோ அந்த வேல்யூ என்ன ஆயிடும், டெலீட் ஆயிடும். ஓகே, ஸோ நான் சொன்னதுதான் லோக்கல் ஸ்டோரேஜுக்கு என்ன கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுன்னா எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெலீட் பண்ணாம இன்னொரு 10 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தா கூட உங்க ப்ரௌசர்ல அதே வேல்யூ அப்படியே என்ன ஆயிருக்கும், ஸ்டோர் ஆயிருக்கும். பட் செஷன் ஸ்டோரேஜ்ங்கிறது அப்படி கிடையாது. இட்ஸ் டெம்பரரி ஸ்டோரேஜ் அப்படின்னால ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் இன்ஆக்டிவா இருந்தாலோ இல்லாட்டி அந்த ப்ரௌசரை நீங்க க்ளோஸ் பண்ணாலோ அதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க எல்லா வேல்யூமே என்ன ஆயிடும், டெஸ்ட்ராய் ஆயிடும். ஓகே, ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது என்ன ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் டொமைன் ஸ்பெசிஃபிக். அப்படின்னா மீனிங் என்னன்னா, நீங்க இப்போ google.com இருந்து ஒரு வேல்யூ நீங்க லோக்கல் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா இந்த google.com ஃபுல்லா எங்கனாலும் அந்த வேல்யூ உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், எடுத்துக்கிற முடியும். facebook.com இருந்து நீங்க ஒரு லோக்கல் ஸ்டோரேஜ் வேல்யூ ஸ்டோர் பண்ணீங்கன்னா என்டையர் facebook.com இருந்து எங்கனாலும் அந்த வேல்யூ உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், எடுத்துக்க முடியும். facebook.comல 1000 பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1000 பேஜ்லயும் அந்த வேல்யூ உங்களால் என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். அதுதான் என்ன டொமைன் ஸ்பெசிஃபிக். ஏன்னா 1000 பேஜ் எதுக்குள்ளதான் இருக்கு, facebook.com தான் இருக்கு. டொமைன்ங்கிறது இந்த இடத்துல இந்த facebook.com தான் என்ன டொமைன். பட் செஷன் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது இட்ஸ் அ பேஜ் ஸ்பெசிஃபிக். அப்படின்னா என்னன்னா, நீங்க எந்த பேஜ்ல இந்த செஷனை செட் பண்ணீங்களோ அந்த செஷன் எது வரைக்கும் ஃபாலோ ஆயிட்டு வருதோ அது வரைக்கும் தான் அந்த வேல்யூ உங்களால் என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். ஒரு இடத்துல செஷன் கட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த வேல்யூ உங்களால் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. ஸோ ரியல் டைம்ல செஷன் ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் என்னதான் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டீங்கன்னா லோக்கல் ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணுவோம். லோக்கல் ஸ்டோரேஜ் கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ புரியுதா, 2 டைப் ஆஃப் ஸ்டோரேஜஸ். ஒன்னு என்ன லோக்கல் ஸ்டோரேஜ், இன்னொன்னு செஷன் ஸ்டோரேஜ். ஸோ ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்ன, லோக்கல் ஸ்டோரேஜ்ங்கிறது பெர்மனன்ட் ஒன், செஷன் ஸ்டோரேஜ்ங்கிறது டெம்பரரி. லோக்கல் ஸ்டோரேஜ்க்கு என்ன கிடையாது, எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. நீங்களா ரிமூவ் பண்ணாத வரைக்கும் அது என்ன ஆகாது, ரிமூவ் ஆகாது. செஷன் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது டெம்பரரி அப்படின்னால நீங்க க்ளோஸ் பண்ணாலோ அந்த செஷன் கட் ஆனாலோ இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் இன்ஆக்டிவ் அப்படியே வச்சிருக்கீங்கனாலோ என்ன ஆயிடும், அது டெலீட் ஆயிடும். ஓகே, ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது டொமைன் ஸ்பெசிஃபிக். அப்படின்னா நீங்க எந்த டொமைன்ல இருந்து செட் பண்ணீங்களோ அந்த டொமைன்ல எந்த பேஜ்லனாலும் அந்த வேல்யூ உங்களால் என்ன பண்ண முடியும், எடுத்துக்க முடியும். செஷன் ஸ்டோரேஜ்ங்கிறது பேஜ் ஸ்பெசிஃபிக். நீங்க எந்த பேஜ்ல செட் பண்ணீங்களோ அந்த பேஜோட செஷன் எது வரைக்கும் ஃபாலோ ஆகிட்டு வருதோ அது வரைக்கும் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த வேல்யூ என்ன பண்ண முடியாது, உங்களால எடுத்துக்கிட முடியாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லோக்கல் ஸ்டோரேஜ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் செஷன் ஸ்டோரேஜ் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், ரெண்டுமே சேம் சிண்டெக்ஸ் தான். இந்த இடத்துல நம்ம செஷன் லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
சரி செஷன் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு ஒரு சிண்டெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமா, இதுக்கு பதிலாக நீங்கள் லோக்கல் ஸ்டோரேஜ் சொல்லி போட்டீங்க அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜ் ஆகிடும். அது செஷன் ஸ்டோரேஜ் சொல்லி போட்டீங்கன்னா என்ன ஆகிட போகுது, செஷன் ஸ்டோரேஜ் ஆகிட போகுது. ஸோ பாருங்க எப்படி ஒரு வேல்யூ செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த விண்டோங்கிற இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆப்ஷனல், நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஓகே யூஸ் பண்ணாட்டாலும் ஓகே. ஓகே அப்போ டைரெக்டாக லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் செட் ஐட்டம் ஒரு வேல்யூ என்ன பண்ண போறீங்க, செட் பண்ண போறீங்க. எப்படி செட் பண்ண போறீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு செட் பண்ண போறீங்க. ஓகே நான் facebook.com-குள்ளேயே நிறைய லோக்கல் ஸ்டோரேஜ் வேல்யூ நான் செட் பண்ணலாம். அப்போ எது எதோட வேல்யூன்னு சொல்லிட்டு தெரியணும்ல, அதுக்காக ஒரு கீ கமா வேல்யூ பேர்ல தான் என்ன பண்ண போறீங்க, செட் பண்ண போறீங்க. இதுக்கப்புறம் இந்த வேல்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கீயை சொல்லி தான் நீங்க கால் பண்ணிக்கிற போறீங்க. ஓகே இப்போ செட் பண்ணணும்னா என்ன சின்டாக்ஸ், செட் ஐட்டம். அதே நீங்க கெட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டம் ஆஃப் சொல்லிட்டு எந்த கீயோ அந்த கீ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடைக்க போகுது. அப்படி ஒரு கீ இருந்துச்சு அப்படின்னா அந்த கீழ இருக்கிற வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அப்படி ஒரு கீழேயே ஒரு வேல்யூ செட் பண்ணல அப்படின்னா யூ வில் கெட் நல். இது என்ன கிடைக்கும், இல்லாத ஒரு கீயை கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், நல்லுங்கிறது தான் கிடைக்கும். ஓகே நான் செட் பண்ண கீயை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரிமூவ் ஐட்டம் சொல்லிட்டு கீன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே இந்த லாஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கிளியர் ஆஃப் அப்படிங்கிறது. இப்போ ஒருத்தர் லாக் அவுட் பண்ணி போறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் உள்ள வரும்போது நான் அவர் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் என்ன பண்ணியிருப்பேன், செட் பண்ணி வச்சிருப்பேன். அவர் லாக் அவுட் பண்ணி போறாரு அப்படின்னா என்னால ஒவ்வொரு கீயா என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, ரிமூவ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்கு பதிலாக லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கிளியர் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா அட் த டைம் இந்த யூசர் ப்ரௌசர்ல facebook.com கீழே இருக்கிற எல்லா லோக்கல் ஸ்டோரேஜ் வேல்யூ என்ன ஆயிட போகுது, ரிமூவ் ஆயிட போகுது. நீங்க எந்த டொமைன்ல இருந்து கிளியர் சொல்லி கொடுக்கீங்களோ அந்த டொமைனுக்குள்ள இருக்கிற வேல்யூ தான் ரிமூவ் ஆகுமே தவிர பக்கத்துல google.com-குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க லோக்கல் ஸ்டோரேஜ் வேல்யூலாம் என்ன ஆகாது, கிளியர் ஆகாது. புரியுதா? ஓகே இந்த வேல்யூஸ்லாம் பார்க்க முடியுமான்னு சொல்லியிருந்தீங்கன்னா பார்க்க முடியும். எப்படிங்கிறது காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லோக்கல் ஸ்டோரேஜ் பார்க்கலாம். லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் HTML அப்படின்னு சொல்லிட்டு ஒரு HTML ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கிரிப்ட் எங்க செட் பண்றதுக்கு சின்டெக்ஸ் சொல்லுங்க. லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் என்ன மெத்தட், செட் ஐட்டம் ஆஃப் அப்படிங்கிற மெத்தட். எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும், 2 ஆர்குமெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன, கீ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், லாக் யூசர் அப்படின்னு ஒரு கீ கொடுத்து அதில் யார் லாகின் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட நேம் எடுத்து என்ன பண்ணிடுறேன், கொடுத்துட்றேன். இப்போ இந்த ஃபைலை நான் ப்ரௌசரில் ரன் பண்ணேன் அப்படின்னா நான் என்ன டொமைன் கீழே இருந்து ரன் பண்ணுறனோ அந்த டொமைன் கீழே போயிட்டு இந்த வேல்யூ என்ன ஆக போகுது, செட் ஆக போகுது. ஓகே ஸோ போயிட்டு இதை கொடுத்து என்டர் பண்ணுறேன். இப்போ லோக்கல் ஸ்டோரேஜ் வேல்யூ என்ன ஆயிருக்கும், செட் ஆயிருக்கும். அதெல்லாம் பார்க்க முடியுமான்னு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க முடியும். எங்கே அப்படின்னா மறுபடியும் அந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி கொடுத்து டேப் ஓப்பன் பண்ணிக்கும். ஓப்பன் பண்ணிட்டு அதில் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கும், ஒரு டேப் இருக்கும். அந்த டேபை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே லெஃப்ட் சைடில் காமிக்கும் லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கரண்ட்டாக நான் என்ன டொமைன் கீழே இருக்கணும் அந்த டொமைன் மட்டும் தான் எனக்கு இதில் காமிக்கும். ஓகே இப்போ நம்ம லோக்கல் இருந்து தான் ரன் பண்ணுறோம், அதனால நம்ம டொமைன் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா file:// அப்படிங்கிறது தான். இதே நீங்க facebook.com-ல இருந்து இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் ஓப்பன் பண்ணீங்கன்னா இங்க என்ன வந்திருக்கும், உங்களுக்கு facebook.com சொல்லிட்டு வந்திருக்கும். google.com-ல இருந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா இங்க என்ன வந்திருக்கும், google.com சொல்லிட்டு வந்திருக்கும். இப்போ நான் அந்த நம்மளோட டொமைன் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா நான் ஸ்டோர் பண்ண வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு பாருங்க. ஸ்டோர் ஆயிருக்கா, என்ன கீ கொடுத்தோம், லாக் யூசர் சொல்லிட்டு என்ன வேல்யூ, கோபி. இப்போ இது டெலீட் ஆகுமான்னு சொல்லியிருக்கீங்கன்னா நீங்களா இந்த இடத்துல போயிட்டு இந்த 2 கீயை ப்ரெஸ் பண்ணி டெலீட் பண்ணாத வரைக்கும், அப்படி இல்லைன்னா கோடுல இருந்து நீங்க ரிமூவ் பண்ணாத வரைக்கும் இந்த வேல்யூ என்ன ஆகாது, டெலீட்டே ஆகாது. ஓகே ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரியல் டைம்ல ஒரு சின்ன அப்ளிகேஷன் வந்து பெரிய அப்ளிகேஷன் வந்து எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. வேணா பாருங்க, நான் அந்த கூகுள் டிரைவ்லேயே உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே எப்படி பாக்குறது, மறுபடியும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்துட்டு நான் அப்ளிகேஷன் டேப் ஓப்பன் அப்படின்னா இந்த google.com-க்கு ரிலவெண்ட் வெப்சைட்ஸ் எல்லாமே எனக்கு இந்த இடத்துல காமிச்சிட்டு பாருங்க. google.com தான் டொமைன். ஆக்சுவலி இந்த drive.google.com-ங்கிறது டிரைவ்ங்கிறது சப்டொமைன், அது கீழே இருக்கிற ஒரு சப் ஃபோல்டர் மாதிரி. docs.google.com-ங்கிறது இந்த docs-ங்கிறது google.com-ஓட ஒன் ஆஃப் த சப்டொமைன். அது மாதிரி இந்த கான்டாக்ட்ஸ்ங்கிறது சப்டொமைன். ஓகே அப்போ என்னோட டொமைன் எல்லாமே இந்த பக்கம் என்ன ஆயிடுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வச்சு நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எவ்வளோ வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. சரிதான், drive.google.com என்ன பண்ணியிருக்காங்க, இவ்வளோ வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே ஏன் இதெல்லாம் ஸ்டோர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இப்போ யார் லாகின் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஒவ்வொரு வாட்டியும் போய் டேட்டா பேஸ்ல இருந்து எடுத்துட்டு வர்றதுக்கு பதிலாக நான் என்னோட ப்ரௌசர் யூசரோட ப்ரௌசர்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அங்கேயே இருந்து என்ன பண்ணிக்கிறேன், நான் எடுத்துக்கிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் யார் லாகின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அவங்க ஃபோட்டோ, அவங்களோட பேர், அவங்களோட இமெயில் ஐடி, இதெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் நான் டேட்டா பேஸ்ல இருந்து எடுத்துட்டு வரதுக்கு பதிலாக இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா இங்கேருந்தே என்னால் என்ன பண்ணிக்க முடியும்,
எடுத்துக்க முடியும். பட் இங்க நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன், ஒரு பாஸ்வேர்ட், ஒரு என்கிரிப்ஷன் கீ, அந்த மாதிரியான வேல்யூஸ்லாம் என்ன பண்ணக்கூடாது, ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஏன்னா யார் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அந்த வேல்யூ என்ன ஆகுது உங்களுக்கு விசிபிளா தெரியும். ஓகேவா? அதனால ஒரு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணக்கூடாது, ஸ்டோர் பண்ணக்கூடாது. சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணலாம். எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா என்கிரிப்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம். ஓகேவா? ஃபியூச்சர்ல நம்ம இப்படி தான் பண்ண போறோம் ஆங்குலர்ல. ஓகே ரைட். ஸோ இப்போ நம்மளோட வெப்சைட்குள்ள வந்தோம் அப்படின்னா நான் செட் பண்ண வேல்யூ என்ன ஆயிடுச்சு, எனக்கு கிடைச்சிருச்சு. இதே மாதிரி நான் இன்னொரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்றேன், லோக்கல் ஸ்டோரேஜ் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2.html சொல்லிட்டு அங்க போயிட்டு நான் வேல்யூ கெட் பண்ண ட்ரை பண்றேன்னு வச்சுக்கோங்க. அலர்ட் போட்டு எப்படி வேல்யூ கெட் பண்ணுவீங்க, லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கீழே செட் பண்ணீங்களோ அந்த கீ வேல்யூ என்ன கீழே செட் பண்ணியிருந்தோம், லாக்ட் யூசர் அப்படிங்கிற ஒரு கீழே செட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ போயிட்டு உள்ளுக்குள்ள கொடுக்குறேன். ஓகே சரி, இப்போ சொல்லுங்க, நான் இதை அப்படியே காப்பி பண்ணி இப்போ நான் ப்ரௌசர்ல போட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூ வருமா வராதா? இது போட்டு என்டர் அடிச்சோம் அப்படின்னா வேல்யூ வருமா வராது? வரும். அதான் வேல்யூ வருமா வராதா? ஆன்சர் பண்ணுங்கப்பா. சார் நான் தானே கேட்குறேன், வருமா வராதா? வரும் சார். வருமா வராதா? நான் அலர்ட் போட்டிருக்கேன்ல, இந்த அலர்ட்ல வேல்யூ வருமா வராதா, அவ்வளவுதான் கொஸ்டின். ஓகே அதர்ஸ் அலர்ட்ல வராது. ஓகே வருமா வராதா? ஏன் வராதுன்னு சொல்றீங்க? கண்டிப்பா வரும். லோக்கல் ஸ்டோரேஜ்ங்கிறது நீங்க எந்த டொமைன்ல செட் பண்ணீங்களோ அந்த டொமைன்ல எந்த பேஜ்னாலும் உங்களால எடுத்துக்கணும் முடியும்னு சொல்லி பேசணும்ல. facebook.com-குள்ள 1000 பேஜ் இருந்தாலும் 1000 பேஜ்லயும் நீங்க facebook.com-குள்ள செட் பண்ண லோக்கல் ஸ்டோரேஜ் வேல்யூ உங்களால என்ன பண்ண முடியும், கெட் பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்மளோட டொமைன் என்னன்னு சொல்லி பார்த்தோம், ஃபைல் கோலன் அப்படிங்கிறது தான் நம்மளோட டொமைன் சொல்லி பார்த்தோம். லோக்கல்ல இருக்கிறதுனால நம்மளோட டொமைன் என்ன, ஃபைல் கோலன். இப்போ நம்ம எங்க இருக்கோம், ஃபைல் கோலன் அப்படிங்கிறதுக்குள்ள தான் இருக்கும். நான் மீனிங் என்ன அப்படின்னா இந்த சிஸ்டம்ல நீங்க எந்த ஃபைல்ல இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் வேல்யூ செட் பண்ணாலும் இந்த சிஸ்டம்குள்ள எங்கனாலும் உங்களால அந்த வேல்யூ என்ன பண்ண முடியும், கெட் பண்ண முடியும். ஏன்னா நீங்க எங்க இருந்து ஓபன் பண்ணாலும் உங்களோட டொமைன் அப்படிங்கிறது எப்படி தான் வரப்போகுது, ஃபைல் கோலன். அது சி கோலனா இருக்கட்டும், டி கோலனா இருக்கட்டும், இ கோலனா இருக்கட்டும், எதுனாலும் இருக்கட்டும். ஓகேவா? அப்ப வேல்யூ என்னதான் செய்யும், வரதான் செய்யும். ஏன்னா அந்த டொமைன்குள்ள இருந்து தானே எடுக்கிறீங்க, அந்த டொமைன்குள்ள இருந்து தானே எடுக்கிறீங்க. அப்ப வேல்யூ என்ன செய்யும், வரும். சரி. ஸோ சப்போஸ் நான் இல்லாத ஒரு கீயை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாக்ட் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்படி ஒரு கீ இருக்கா நம்ம கிட்ட, கீயே கிடையாது. அப்போ போய் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணா என்ன வேல்யூ வரும், என்ன வேல்யூ வரும், நல். இல்லாத கீ கொடுத்தீங்கன்னா என்ன வரும், நல். நல்லுங்கிறது ட்ரூத்தி வேல்யூவா ஃபால்சி வேல்யூவா, நல்லுங்கிறது ஃபால்சி வேல்யூவா, ஃபால்சி ஃபால்சி வேல்யூ. ட்ரூத்தி வேல்யூவா ஃபால்சி வேல்யூவா, என்ன வேல்யூ, ஃபால்சி வேல்யூங்க. நல்லுங்கிறது ஒண்ணுமே கிடையாது, இட்ஸ் எம்டி. எம்டிங்கிறது ட்ரூவா ஃபால்ஸா, ஃபால்ஸ். தெரியல எப்படி போகுதுன்ட்டு. ஓகேவா, பார்ப்போம். சரி. ஸோ இதே வேலையை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ரிமூவ் ஐட்டம் அப்படிங்கிற ஒரு மெத்தட். ஓகே ஸோ பாருங்க, இங்கேயே நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். லோக்கல் ஸ்டோரேஜில் செட் பண்ணி லோக்கல் ஸ்டோரேஜ் 2ல போயிட்டு நான் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் ரிமூவ் ஐட்டம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கீயை நீங்கள் ரிமூவ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த கீ வேல்யூ வந்து உள்ளுக்குள்ள பாஸ் பண்ணிடுங்க. அப்போ அந்த டொமைன்ல இருந்து மட்டும் அந்த கீ என்ன ஆக போகுது, ரிமூவ் ஆக போகுது. நீங்கள் facebook.com-ல இருந்து ரிமூவ் ஸ்டோரேஜ் ரிமூவ் ஐட்டம் ஆஃப் லாக் யூசர்ஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா facebook.com-குள்ள இருக்கிற லாக் யூசர்ஸ் மட்டும்தான் என்ன ஆகும், ரிமூவ் ஆகும். google.com-ல இருக்கிற லாக் யூசர் என்ன ஆகாது, ரிமூவ் ஆகாது. ஏன்னா லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது என்ன ஸ்பெசிஃபிக், இட்ஸ் டொமைன் ஸ்பெசிஃபிக். எதனால அந்த டொமைன்குள்ள தான் நடக்குமே தவிர டொமைன் தாண்டி வெளியில் என்ன பண்ணாது, நடக்காது. ஓகே ஸோ பாருங்க, நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கிளியர் பண்றேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வேல்யூ இருக்கு. இப்போ நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி போனோம்னா இங்க இருந்து வேல்யூ என்ன ஆக போகுது, ரிமூவ் ஆக போகுது. ஓகேவா? அப்போ ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா என்ன மெத்தட், லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் ரிமூவ் ஐட்டம் ஆஃப் அப்படின்னு மெத்தட். சப்போஸ் நீங்க லோக்கல் ஸ்டோரேஜில் வந்து நிறைய வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம நிறைய வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ இந்த யூசர் வந்து லாக் அவுட் பண்ணி வெளியில போறாருன்னு வச்சுக்கோங்க.
அப்போ இந்த வேல்யூஸ்லாம் இந்த ப்ரௌசர்ல இருந்து என்ன பண்ணணும், நம்ம கிளியர் பண்ணணும். அப்போ ஒன்னொன்னா என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, கிளியர் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்கு பதிலாக நீங்க லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கிளியர் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுல இருக்கிற எல்லா வேலையும் என்ன ஆயிட போகுது, கிளியர் ஆயிட போகுது. ஓகேவா? ஸோ இதே சிண்டெக்ஸ் தான் செஷன் ஸ்டோரேஜுக்கும். அதானே இதானே பார்த்தோம். இப்போ லோக்கல் ஸ்டோரேஜுக்கு அதே சிண்டெக்ஸ் தான் எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், செஷன் ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். பட் செஷன் ஸ்டோரேஜ்ங்கிறது இட்ஸ் அ டெம்பரரி ஒன். ஓகே, பாருங்க நான் ஒரு அவுட்புட் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். session storage dot html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு HTML ஃபைல். இந்த மெத்தட் செட் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு யூசர் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேல்யூ போயிட்டு செட் பண்றேன். ஓகே, நான் செஷன் ஸ்டோரேஜ்ல இருந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு வேல்யூவை நான் செட் பண்றேன். இப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா செஷன் ஸ்டோரேஜ்ல போயிட்டு வேல்யூ என்ன இருக்கும், ஸ்டோர் ஆயிருக்கும். செஷன் ஸ்டோரேஜ்ங்கிறது பாருங்க, சரி இது கீழே லோக்கல் ஸ்டோரேஜ் கீழே இருக்கா செஷன் ஸ்டோரேஜ் சொல்லிட்டு. ஸோ இது கிளிக் பண்ணோம் அப்படின்னா செஷன் ஸ்டோரேஜ் என்ன ஸ்பெசிஃபிக்னு சொல்லி பார்த்தோம், டொமைன் ஸ்பெசிஃபிக்கா, பேஜ் ஸ்பெசிஃபிக்கா, பேஜ் ஸ்பெசிஃபிக். அப்போ இந்த பேஜில் தான் எனக்கு வேல்யூ ஸ்டோர் ஆகி இந்த பேஜோட செஷன் எது வரைக்கும் ஃபாலோ ஆகுதோ அது வரைக்கும் அந்த வேல்யூஸ் எனக்கு கிடைக்கும். பேஜோட செஷன் அப்படிங்கிறது இந்த பேஜ்ல இருந்து அப்படியே ப்ரோக்ராமேட்டிக்காக நீங்கள் இன்னொரு பேஜுக்கு போனீங்க அப்படின்னா அந்த பேஜில் எனக்கு வேல்யூ கிடைக்கும். ஓகே, ஸோ போயிட்டு நான் கிளிக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு யூசர் ஏஜ் அப்படிங்கிறத என்ன வேல்யூ செட் ஆயிடுச்சு, 89ங்கிறது எனக்கு செட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நான் எங்கே செட் பண்ணியிருக்கேன், செஷன் ஸ்டோரேஜ் டாட் HTML நான் செட் பண்ணியிருக்கேன். இதே இது இப்போ நான் செஷன் ஸ்டோரேஜ் 2ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இதில் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வேல்யூவை கெட் பண்ண போறேன். மறுபடியும் சொல்லுங்க, வேல்யூ வருமா வராதான்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் இதை அப்படியே காப்பி பண்ணி ப்ரௌசரில் போயிட்டு நான் என்டர் அடிக்க போறேன். எனக்கு வேல்யூ வருமா வராதா, அலர்ட்ல வருமா வராதா, வராது, வராதுதான். நீங்க எங்க செட் பண்ணீங்க, வராது. செஷன் ஸ்டோரேஜ் டாட் HTML செட் பண்ணீங்க, பேஜ் ஸ்பெசிஃபிக் தானே. அப்போ ஒரு வேல்யூ இதோட செஷன் எங்க ஃபாலோ ஆகுதோ அது வரைக்கும் தான் வரும். நீங்க புது டேப் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இட் வில் பி கன்சிடர்ஸ் அ நியூ செஷன். ஓகே, அப்போ எனக்கு என்ன கிடைக்காது, இந்த இடத்துல வேல்யூ கிடைக்காது. ஏன்னா நான் செஷன் ஸ்டோரேஜ் 2ல போயிட்டு எந்த வேல்யூமே என்ன பண்ணல, நான் செட் பண்ணல. ஸோ நான் கொடுத்து என்டர் பண்ணோம்னா எனக்கு என்ன காமிச்சிட்டு இருக்கு, நல் அப்படின்னு சொல்லிட்டு தான் காமிச்சிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த டேபை நான் க்ளோஸ் பண்ண போறேன். நம்ம வேல்யூ எங்கேயா டெலிட் பண்ணோமா, சிஸ்டம் ஸ்டோரேஜ் வேல்யூ எங்கேயா டெலிட் பண்ணோமா, எதுவுமே டெலிட் பண்ணல. நான் இப்போ என்ன பண்றேன், இதை ஜஸ்ட் நான் கமெண்ட் மட்டும் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஏன்னா திரும்ப எனக்கு செட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகே, அப்படி இல்லைன்னா அப்படியே கூட இருக்கட்டும். நான் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த டேப்ல ஓப்பன் பண்ணி நான் போயிட்டு வேல்யூ என்ன பண்றேன், செக் பண்றேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் கமெண்ட் பண்ணாத என்னால் காமிக்க முடியும். ஸோ இதை கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த பேஜ் நான் க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் பண்ண அப்படின்னா இதுல செட் பண்ண எல்லா செஷன் ஸ்டோரேஜ் என்ன ஆயிடும், டெலிட் ஆயிடும். அப்படித்தானே, நம்ம எதுவுமே டெலிட் பண்ணல. பாருங்க, நான் வந்து ஜஸ்ட் க்ளோஸ் மட்டும் பண்ணிட்டு திரும்ப அதே பேஜ் என்ன பண்றேன், நான் ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணா எனக்கு அந்த வேல்யூ இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இல்லை. ஏன்னா செஷன் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது என்ன, இட்ஸ் டெம்பரரி ஸ்டோரேஜ். பேஜ் நீங்க க்ளோஸ் பண்ணாலோ அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆக்டிவிட்டி பண்ணாம இன்ஆக்டிவ் வச்சிருந்தாலோ என்ன ஆயிடும், டெஸ்ட்ராய் ஆயிடும். செஷன் ஸ்டோரேஜ் எல்லாமே என்ன ஆயிடும், டெஸ்ட்ராய் ஆயிடும். அப்ப இதுக்கும் குளோபல் வேரியபிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு டவுட் வரலாம். கரெக்டா? இது இடத்துல போயிட்டு நான் இதே மாதிரி வேர் யூசர் ஏஜ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேல்யூ கொடுத்தா கூட இப்போ இந்த யூசர் ஏஜ்ங்கிறது கூட எனக்கு இந்த என்டையர் பேஜ் ஃபுல்லாக என்னால் அக்சஸ் பண்ண முடியும் தானே, அப்படிதானே? வேற எங்கேயும் என்ன பண்ண முடியாது, யூசர் ஏஜிங் அக்சஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் செஷன் ஸ்டோரேஜ் எனக்கு ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இந்த பேஜ்ல மட்டும் ஒர்க் ஆகுது அப்படின்னா எதுக்கு செஷன் ஸ்டோரேஜ் பண்ணணும், நம்ம குளோபல் வேரியபிளை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தானே தோணும். அப்போ அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னா குளோபல் வேரியபிளோட ஸ்கோப் எது வரைக்கும் இருக்கும், ஃபங்க்ஷன் முடியும். குளோபல் வேரியபிளோட ஸ்கோப் எது வரைக்கும் இருக்கும், என்டையர் பேஜ். இந்த பேஜுக்குள்ள உங்களால எங்கனால என்ன பண்ணிக்க முடியும், வேல்யூ எடுத்துக்க முடியும். பட் இந்த பேஜை தாண்டி வெளியில என்ன பண்ண முடியாது, லோக்கல் ஸ்டோரேஜ் குளோபல் வேரியபிள் என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் இந்த பேஜோட செஷன் எனக்கு அடுத்த பேஜுக்கும் பாஸ் ஆச்சு அப்படின்னா அங்க கூட என்னால இந்த வேலையை என்ன பண்ணிக்க முடியும், எடுத்துக்க முடியும். வேணா பாருங்க, நான் செஷன் ஸ்டோரேஜ் 2ல அப்படியே தான் வச்சிருக்கிறேன். ஓகே, இப்போ நான் லோக்கல் ஸ்டோரேஜ் செஷன் ஸ்டோரேஜ் டாட் HTML செட் பண்ணி நான் ப்ரோக்ராமேட்டிக்கா இந்த பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு என்ன பண்ண போறேன், ரீடைரக்ட் பண்ண போறேன்.
எப்படி ரீடைரக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது எல்லாமே அடுத்து வர விண்டோங்கிற ஒரு கான்செப்ட்ல பார்ப்போம். விண்டோங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்குள்ள பார்ப்போம். இதுதான் விண்டோ டாட் லொகேஷன் டாட் ஹெச்ஆர்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு காமிக்கணும் பாருங்க. இப்போ நம்மளுக்கு லாகின் பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இருக்கும். கரெக்டா? நம்ம லாகின் சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை எடுத்துட்டு கொண்டு போயிட்டு எங்கே போவோம்? டேட்டா பேஸ் போவோம். அங்கே இப்படி ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டில் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக்ஸஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா இந்த யூசர் அதே பேஜில் வச்சிருக்கலாமா? வச்சிருக்க கூடாது. வேற பேஜுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ரீடைரக்ட் பண்ணணும். ஸோ அப்போ ரீடைரக்ட் பண்ணுங்கிறது நீங்கள் லாகின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுவோம், ரீடைரக்ட் பண்ணல. ப்ரோக்ராமேட்டிக்காக தான் என்ன பண்ண போகிறோம்? நம்ம ரீடைரக்ட் பண்ண போகிறோம். அப்படி தானே? லாகின்ங்கிற பட்டன் கிளிக் பண்ணுவோம், ரீடைரக்ட் பண்ணோம் அப்படின்னா தப்பான யூசராக இருந்தால் கூட என்ன ஆகிடும்? அது ரீடைரக்ட் ஆகி போயிடும். அப்போ ப்ரோக்ராமேட்டிக்காக எப்படி ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு நம்ம ரீடைரக்ட் பண்ணி போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா விண்டோ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட், இது வரைக்கும் டாக்குமெண்ட்ங்கிற ஆப்ஜெக்ட் பார்த்தீங்களா? அந்த டாக்குமெண்ட்ங்கிற ஆப்ஜெக்டோட ஸ்கோப் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த என்டையர் பாடி போர்ஷன் இந்த கார்னர்ல ஸ்டார்ட் ஆகி இந்த கார்னர்ல இருந்து என்னனாலும் நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எது வரைக்கும் தான் எந்த ஆப்ஜெக்ட் தான் எடுக்க போறீங்க? டாக்குமெண்ட்ங்கிறது தான். அதனாலதான் இதுக்குள்ள இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணிட்டு இருந்தோம், எடுத்திருந்தோம். இப்போ விண்டோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை பத்தி பார்க்க போறோம். விண்டோ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் எதை ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னா யுவர் ப்ரௌசர். ஓகே, இன்க்ளூடிங் த அட்ரஸ் பார், உங்களோட ப்ரௌசரோட வெர்ஷன், உங்களோட ப்ரௌசரோட நேம், உங்களோட ப்ரௌசரை பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அதெல்லாமே எதுடைய தெரிஞ்சுக்கிட்டு போறோம்? நம்ம விண்டோங்கிற ஆப்ஜெக்டோட தெரிஞ்சுக்கிட்டு போறோம். அப்போ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா விண்டோ அப்படிங்கிற பேரண்ட் ஆப்ஜெக்டோட ஒன் ஆஃப் த சைல்டு ஆப்ஜெக்ட் தான் யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா டாக்குமெண்ட். அப்படிதானே? விண்டோங்கிற இந்த ப்ரௌசருக்குள்ள தானே என்ன இருக்கு? டாக்குமெண்ட்ங்கிறதே இருக்கு. அப்போ நீங்க எங்கெல்லாம் இது வரைக்கும் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடின்னு சொல்லிட்டு எழுதுனீங்களோ எல்லா இடத்துலையுமே விண்டோ டாட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படின்னு கூட உங்களால என்ன பண்ண முடியும்? எழுத முடியும். பட் விண்டோங்கிறது அந்த இடத்துல ஆப்ஷனல் தான். நீங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா விட்டுறலாம். ஓகே, ஏன் சொல்றோம் அப்படின்னா டாக்குமெண்ட் அப்படிங்கிறது ஒரு தனி ஆப்ஜெக்ட் கிடையாது, விண்டோவோட ஒன் ஆஃப் த சைல்டு ஆப்ஜெக்ட் தான். ஓகே, ஸோ எனக்கு இந்த பாடி போர்ஷன் இருந்து எனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா டாக்குமெண்ட்ங்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு போறேன். பட் இந்த பாடி போர்ஷனுக்கு வெளியில இருக்கிறது சம் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் யூசரோட ப்ரௌசர் என்ன, அவங்களோட வெர்ஷன் என்ன, கரண்டாக அவங்களோட அட்ரஸ் பார்ல என்ன யூஆர்எல் இருக்கு, அதில் போயிட்டு நான் யூஆர்எல் செட் பண்ண நினைக்கிறேன். அவங்களோட வெப்சைட் வந்து எந்த போர்ட்ல ரன் ஆகிட்டு இருக்கு, ஹெச்டிபிபியில் ரன் ஆகுதா, HTTPSல ரன் ஆகுதா, அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் விச் மீன்ஸ் இந்த விண்டோ ஆப்ஜெக்ட்ல இருந்து என்ன பண்ணிக்க முடியும்? தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ரைட். ஸோ அது வழியாக தான் நான் இப்போ என்ன பண்ண போறேன்? ரீடைரக்ட் பண்ண போறேன். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா விண்டோங்கிற ஆப்ஜெக்ட் டாட் அதுல லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அது ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் குள்ள ஹெச்ஆர்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கு? ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் ஒரு வேல்யூ செட் பண்ணோம் அப்படின்னா அது போகுது. இது என்னன்னா இந்த விண்டோ டாட் லொகேஷன் டாட் ஹெச்ஆர்எஃப் அப்படிங்கிறது என்னன்னா இந்த அட்ரஸ் பார் இருக்குல்ல, இதுதான். நீங்க ஜஸ்ட் விண்டோ டாட் லொகேஷன் டாட் ஹெச்ஆர்எஃப் அப்படின்னு மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா கரண்டா நீங்க ஓபன் பண்ணி இருக்கிற இந்த ஸ்கிரிப்ட் எந்த ப்ரௌசர்ல இருந்து ரன் ஆச்சோ அந்த ப்ரௌசரோட டேப்ல இருக்கிற அட்ரஸ் உங்களுக்கு கெட் ஆகும். இட்ஸ் எ கெட்டர். இப்படி மட்டும் விட்டீங்கன்னா என்னது? அது கெட்டர். ஈக்குவல் கொடுத்து ஒரு வேல்யூ செட் பண்ணீங்க அப்படின்னா இதுல நம்ம ஒரு வேல்யூ என்டர் பண்ணி டைப் பண்ணிட்டு என்டர் அடிக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் என்ன? கெட்டர், செட்டர். ஓகே, அப்ப நான் ஈக்குவல் கொடுத்தோம் அப்படின்னா நான் என்ன வேல்யூ கொடுக்கணும்னா இது அதுல போயிட்டு என்ன ஆக போகுது? எனக்கு செட் ஆக போகுது. ஓகே, நான் என்ன பண்ண நினைக்கிறேன்? ப்ரோக்ராமேட்டிக்கா இந்த பேஜ்ல செஷனை செட் பண்ணி வச்சுட்டு எங்க போயிருங்க? செஷன் ஸ்டோரேஜ் 2.html போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போறேன். ஓகே, அதனால விண்டோ டாட் லொகேஷன் டாட் ஹெச்ஆர்எஃப் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேம் டொமைன்ல தான் இருக்கிறேன் அப்படின்னால என்னோட ரிலேட்டிவ் பாத் எடுத்து கொடுத்துட்டேன். ரெண்டுமே பக்கத்து ஒரே ஃபோல்டருக்குள்ள தானே இருக்கு. அதனால என்ன பண்ணியிருக்கேன்? ரிலேட்டிவ் பாத் எடுத்து கொடுத்துருக்கேன். இதே இது என்னோட டொமைன் விட்டு என்டையர்லி நான் வேற ஒரு டொமைன் போன நினைச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணிருப்போம்? நம்ம அப்சல்யூட் பாத்தை கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ பாருங்க நான் செஷன் ஸ்டோரேஜ் டாட் HTML செட் பண்றேன். பட் நான் எங்க கெட் பண்றேன் அப்படின்னா எங்க கெட் பண்றேன்? செஷன் ஸ்டோரேஜ் 2.html நான் கெட் பண்றேன். இப்போ எனக்கு வேல்யூ வருதா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்றேன். இதுல வச்சுட்டு ஒரு என்டர் பண்ணோம் அப்படின்னா எங்க வேல்யூ வந்துருச்சு? அடுத்த பேஜுக்கு வந்துருச்சு. இதுதான் லோக்கல் வேரியபிளுக்கும் செஷன் ஸ்டோரேஜுக்குள்ள டிஃபரன்ஸ். லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்னா இந்த 89 உங்களால என்ன பண்ணிருக்க முடியாது? அங்க இருந்து இங்க அனுப்பிச்சிருக்க முடியாது. இப்போ இந்த செஷன் எனக்கு எது வரைக்கும் ஃபாலோ ஆகுதோ அது வரைக்கும் இந்த வேலையை என்னால என்ன பண்ண முடியும்? கெட் பண்ண முடியும். பாருங்க லோக்கல் ஸ்டோரேஜ் செஷன் ஸ்டோரேஜ் 2.html கூட எனக்கு அந்த வேல்யூ என்ன ஆயிட்டு அவைலபிளா தான் இருக்கு. ஏன்னா செஷன் என்ன ஆயிட்டு இருக்கு? எனக்கு மெயின்டைன் ஆகி வந்துட்டு. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இதை காப்பி பண்ணி வச்சுட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ திரும்ப அதே செஷன் ஸ்டோரேஜ் 2.html ஓபன் பண்றேன். வேல்யூ வருமா வராதா? வேல்யூ வருமா வராதா? எப்படி வரும்? பேஜை க்ளோஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்?
Close. சிஸ்டம் ஸ்டோரேஜ் வேல்யூ இதெல்லாமே என்ன ஆயிடும்? ரெஸ்ட் ஆயிடும். லோக்கல் ஸ்டோரேஜ் கிடையாது. எங்கெல்லாம் நீங்க எடுத்துக்கிறது. சிஸ்டம் ஸ்டோரேஜ் எப்போ க்ளோஸ் ஆகும் சொல்லி பார்த்தோம். பேஜை க்ளோஸ் பண்ணாலோ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் இன்ஆக்டிவா இருந்தாலும் என்ன ஆயிடும்? க்ளோஸ் ஆயிடும். ஓகே ரைட். ஸோ இப்படி எல்லாம் நம்ம வேல்யூலாம் ஸ்டோர் பண்றோமே, ஸ்டோர் பண்றதுக்கு ஏதாவது லிமிடேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ், லிமிடேஷன்ஸ் இருக்கு. கூகுள் குரோமை பொறுத்த வரைக்கும் 5 MB. கூகுள் குரோம் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ MB? 5 MB. 5 MB தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு 5 MB நீங்க நோட் பேட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அது எவ்வளோ டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ டேட்டா என்ன பண்ண முடியும் உங்களால் இதில் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? பட் அவ்வளோலாம் ஸ்டோர் பண்ண மாட்டோம் நம்ம. ஓகேவா? அந்த 5 MBங்கிறது ப்ரௌசருக்கே அவ்வளோதான். ஒரு வெப்சைட்டுக்குன்னு சொல்லி கிடையாது. ப்ரௌசருக்கே அவ்வளோதான். அவ்வளோலாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், எப்பவுமே ஸ்டோர் பண்ண மாட்டோம். ஓகேவா? என்னங்க? ஓகே ரைட். ஸோ நீங்கள் என்னெல்லாம் பார்த்தோம்? செட் இன்டர்வல் பார்த்துருக்கோம். அடுத்து கிளைண்ட் ஸ்டேட் ஸ்டோரேஜ், லோக்கல் ஸ்டோரேஜ் அண்ட் பர்சனல் ஸ்டோரேஜ் பார்த்தோம். அடுத்து ஹோஸ்டிங்னா எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, ஸோ எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். அந்த எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? எக்ஸசைஸ் பெருசாக கொடுக்குறதுக்கு எனக்கு தோண மாட்டேங்குது. இப்படி பண்ணீங்கன்னா எப்படி பெருசாக கொடுக்குறதுன்னு. சரி, ஸோ நாளை கிளாஸ்ல இந்த விண்டோ ஆப்ஜெக்டை பற்றி பார்த்துட்டு ஜேசன்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஜேசன் அப்படிங்கிறது ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும் இல்லை, எல்லா லாங்குவேஜ்லையும் சேம் கான்செப்ட் தான். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜேசன் அப்படிங்கிறது இட்ஸ் அ லாங்குவேஜ் இண்டிபெண்ட். ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் ஜேசன் ஒவ்வொரு மாதிரி ஒர்க் ஆகாது, ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ ஜேசன்னா என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நாளை கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே சரி, இன்னைக்கு கிளாஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கலாம். எனி டவுட்ஸ்? Okay, thank you.